முக்கிய செய்தி 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். 25 மாநகராட்சிகளிலும் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் குடிநீர் வழங்குவது தொடர்பாக என்ன உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். நகராட்சி நிர்வாகத்துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்றது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் 25 மாநகராட்சிகளிலும் 24 மணி நேரமும் 7 நாட்களும் தடையற்ற குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் பார்த்தோமென்றால் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் துறை வழங்கல் துறை மூலம் நகர உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் தயாரிக்கப்படும் எனவும், இந்த திட்டம் குடிநீர் வழங்கல், பாதாள சாக்கடை, மழைநீர் வடிகால், போக்குவரத்து, சுற்றுச்சூழல், பொது சுகாதாரம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான உள்ள முக்கிய நகர்ப்புற உட்கட்டமைப்பு துறைகளை ஒருங்கிணைத்து முதலமைச்சரிடம் அறிவுறுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக குடிநீர் வழங்க வேண்டும் எனவும் 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு தினசரி குறைந்தபட்சம் 3 மணி நேரம் குடிநீர் வழங்குவதை உறுதி செய்து 5 ஆண்டுகளுக்குள் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அனைத்து மாநகராட்சிகளிலும் 100% குடிநீர் கழிவுநீர் இணைப்புகள் வழங்குவதற்கான பணிகள் தோய்வின்றி மேற்கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். 2031 ஆண்டிற்குள் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் பசுமை உட்கட்டமைப்பு மற்றும் திறந்த வெளி பொது இடங்கள் விரிவுபடுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அனைத்து மாநகராட்சி நகராட்சிகளிலும் விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையங்கள் 2021 ஆண்டிற்குள் நிறுவப்பட வேண்டும் எனவும், வெளிநாய் நோயால் ஏற்படும் உயிரிழப்புகள் முற்றிலுமாக குறைக்கப்பட வேண்டும் என்றும், இதன் மூலம் நகர்ப்புற மக்களின் பொது சுகாதார நிலை மேம்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மாற்ற திட்டம் குறித்தும் முதலமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் உலக தரத்திலான நகர்ப்புற உட்கட்டமைப்பை உருவாக்க ஒருங்கிணைந்த திட்டமிடல் மற்றும் குறித்த காலத்திற்குள் அவற்றை நிறைவேற்றுதல் அவசியம் என்றும், பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு விரைவாக கொண்டு வர வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர், அதே போன்று பல்வேறு துறை செயலாளர்கள், குடிநீர் வாரியத்தின் மேலாண்மை இயக்குனர், நகராட்சி நிர்வாக இயக்குனர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றனர். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.